இனிய நண்பர்களே, காலை வணக்கம். நாம் ஆழ்வார்கள் வரலாற்றை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு பூதத்த ஆழ்வார் பற்றி பார்க்கப் போகிறோம். முதல் 3 ஆழ்வார்களில் இவர் இரண்டாமவர். பொய்கை ஆழ்வார் அவதரித்த மறுநாள் அவிட்ட நட்சத்திரத்தில் திருமாலின் கதாயுதத்தின் அம்சமாக மாமல்லபுரத்தில் நீலோற்பவ மலரில், அதாவது குறுக்கத்தி மலரில் பூதத்தாழ்வார் அவதரித்தாராம். மாமல்லபுரத்தில் உள்ள தலசயன பெருமாள் கோயிலை அண்டிய பகுதியிலேயே இவர் பிறந்ததாக கருதப்படுகிறது. இக்கோயிலின் முன்பு இதை குறித்த ஒரு மண்டபம் இருக்கிறது. திருமாலின் கையில் உள்ள 5 ஆயுதங்களில் ஒன்றான கௌமோதகி என்னும் பெயருடைய கதாயுதத்தின் அம்சமாக இவர் பிறந்தார் என வைணவம் நம்புகிறது. பூதம் என்ற வடமொழி சொல்லுக்கு பூ என்ற அடிச்சொல்லிலிருந்து தோன்றியது. இதன் பொருள் சத்தை பெற்றது என்பது. சத்து என்பது அறிவு. திருமாலின் திருக்குணங்களை அனுபவித்தே அறிவை பெற்றவர் பூதத்தாழ்வார் என்ற பொருள்படி விளங்குகிறது. பூதம் என்ற வடமொழி சொல்லுக்கு இன்னொரு பொருளும் உண்டு. அடியார் என்பது அந்த பொருள். இங்கு பூதத்தாழ்வார் என்ற சொல்லுக்கு அடியார்களே தெய்வமாக கொண்டவர் எனும் பொருள் வரும். நாம் ஏற்கனவே பார்த்த பொய்கை ஆழ்வார் இறைவனை வணங்கிய முறை பற்றி பாடியிருக்கிறோம். அதாவது வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடரறியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று. அதாவது இம்மண்ணுலகத்தையே தகழியாக, அதாவது விளக்காக கொண்டார். அதனை வளைத்து கிடக்கும் பெரிய கடல் நீரையே நெய்யாக வார்த்தார். அக்கடற்பரப்பின் ஒரு விளிம்பிலே தோன்றுவது போல காட்சியளிக்கும் உதய ஞாயிற்றையே, அதாவது சூரியனையே, அதில் ஏற்றும் சுடராக்கி ஞான விளக்கேற்றி வழிபட்டார் அவர். ஆனால் பூதத்தாழ்வார் அன்பே விளக்காகவும் ஆர்வமே நெய்யாகவும் சிந்தையே திரியாகவும் கொண்டு ஞான விளக்கம் ஏற்றி நாராயணனை துதிக்கிறார். அந்த பாடல் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாக நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். சிந்தை அதாவது உள்ளம், நண்பு என்பால் நன்மை, அன்பு, ஆர்வம், இன்பு என்றவை எல்லாம் இறைவன்பால் ஏற்படும் ஈர்ப்பில் நமக்கு உண்டான சிறப்பு நிலைகளாகும். உலகில் பொருள்கள் பிரகாசிப்பதற்கு விளக்கு ஏற்றுவார்கள். இவரும் நம் இயல்பும் பெருமாளின் இயல்பும் பிரகாசிப்பதற்காக ஞான சுடர் விளக்கு ஏற்றியிருக்கிறார். தெய்வத்தின் அனுபவத்தை அன்பே தகழியா என தொடங்கும் 100 அந்தாதி பாடல்கள், அதாவது 2ஆம் திருவந்தாதி இவர் பாடியிருக்கிறார். தம்மை போல் தவம் செய்தவர் யாரும் இல்லை என்று, தாமே 7 பிறவிகளிலும் தவமுடையவர் என்றும் இருமாப்பாக சொல்கிறார். பூதத்தாழ்வார் இதற்கு காரணம் கூறுவாராய் சொல்கிறார். யானே இருந்தமிழ் நன்மாலை இணையடிக்கே சொன்னேன் என்று சொல்லுவார். பெருமாளின் இணையடிகளுக்கு பெருமை வாய்ந்த தமிழால் தொடுத்த மாலையை அணிவித்தமையால் தாம் பெரும் தமிழான பெருமையினை பெருந்தமிழன் நல்லேன் பெரிது என்று கூறி பெருமிதம் அடைகின்றார். வைணவ இலக்கியத்திலே தமிழுக்கு அளித்த ஒரு பெருமையை பாருங்களேன். அதனால்தான் தமிழன் என்று சொல்கிறார். எதற்காக? இறைவனடியை பாடுவதற்கு தமிழ் தனக்கு கிடைத்த கொடையை எண்ணி வியக்கிறார். யானே தவம் செய்தேன் ஏழ்பிறப்பும் எப்பொழுதும் யானே தவமுடையேன் எம்பெருமான் யானே இருந்தமிழ் நன்மாலை இணையடிக்கே சொன்னேன் பெருந்தமிழன் நல்லேன் பிரிது. என்ன அற்புதமான பாடல் பாடுங்கள். மேலும் இவருடைய கற்பனை வளம் இருக்கிறதே அற்புதம். திருவேங்கடமலையின் வளத்தை கூற வந்த ஆழ்வார் மதம் பெருகும் களிர் ஒன்று, யானை ஒன்று இளம் மூங்கிலை தன் துதிக்கையால் வளைத்து அருகில் உள்ள தேன் அடையில் இருந்த தேனில் தோய்த்து தன் காதல் பிடிக்கு ஊட்டும் சிறப்பு உடையது. தன்னுடைய காதல் மனைவிக்கு ஊட்டுகிறதாம் என்று கூறுகிறார் ஒரு பாடலிலே. அந்த பாடல்
பெருகு மத வேழம் மாப்பிடிக்கு முன்னின்று இரு கணில மூங்கில் வாங்கி அங்கிருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் என்று சொல்லுகிறார். என்ன அற்புதமான வளம் பாருங்கள். திருவேங்கடத்தையும் சொன்ன மாதிரி ஆகிவிட்டது, இயற்கை வளத்தை பற்றியும் பாடியிருக்கிறார். உண்மையான ஆன்மீகம் என்பது பிற உயிர்களிடத்தும் அன்பு செய்வது, நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் சக மனிதர்களோடு இருப்பதை பகிர்ந்து கொள்வது. முதலாம் ஆழ்வார்கள் இதை உணர்த்துவது போல ஓர் நாளில் ஓர் அறையில் ஒன்றாய் இரவை கழித்தார்கள். அவர்கள் தமக்கு உகந்தவர்கள் என்பதை உலகிற்கு உணர்த்தவே திருவுளம் கொண்ட உலகளந்த பெருமாளோ இவர்களுடன் சேர்ந்து இரவை கழித்தார். நெருக்கத்திலே அவர்களுடன் சேர்ந்து. அப்போது உருவானதே 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் வைணவ கருவூலம். என்ன நண்பர்களே, பூதத்தாழ்வார் வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது பாருங்கள். இவரது பாடல்களை எனக்கு வாய்ப்பிருந்தால் மீண்டும் இங்கே பதிவிடுகிறேன் என்று கூறி இத்துடன் விடைபெறுகிறேன். ஓம் நமோ நாராயணா. வணக்கம்.